ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல நேரம் வந்ததால தான் எல்லா தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி இப்போது நீ வெற்றி பெற போறன்னு உனக்கான வெற்றி வாக்கை கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். எது உனக்கானது நினச்சியோ அதையே உன்னை ஆசீர்வதித்து உன் கைகளில் ஒப்படைக்க வந்துவிட்டேன் என் செல்வமே. உனக்கு பிடிச்சதை செய்யக்கூடிய மனிதர்களிடம் எப்போதும் நீ நெருக்கமாயிரு. உன்னை பிடிக்காத மனிதர்களிடமும் உனக்கு பிடிக்காத மனிதர்களிடமிருந்தும் நீ சற்று விலகி இருப்பது உன் வாழ்க்கைக்கு நன்மை தரும் அல்லவா? எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா மனிதர்களிடமும் மௌனமாகவே இருக்க பழகு. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் மௌனமாக இருப்பதென்பது எல்லா வகையிலும் உனக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இருக்கும். அதே நேரத்தில் மௌனத்தை விட சரியான தண்டனையும் இருக்க முடியாது என் செல்வமே. உன் எதிரியாக இருந்தாலும் சரி, உன்னை அலட்சியம் செய்யக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் கண் முன்னால் நீ மௌனமாக இருந்தால் அதுவே அவர்களது மன உறுத்தலுக்கு காரணமாக இருக்கும். இந்த உலகத்தில் யாரை தான் நம்புறதுன்னு புரியாம தானே எப்போதும் சில குழப்பங்களோடே அலைந்து கொண்டிருக்கிறாய். நீ எதிர்பார்த்ததை அடைவதற்கான தகுதியை நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஆனால் நீதான் கொஞ்சம் முயற்சியை அதிகப்படுத்த வேண்டும் என் செல்வமே. நீதான் உலகம்னு உன்னை நம்பி வாழக்கூடிய உறவுகளை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே. அது 1000 முறை புறமுதுகில் குத்துவதற்கு சமம். நீதான் உலகம், நீதான் சொந்தம்னு நம்பக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களது நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல நல்ல பிள்ளையாக, அவர்களுக்கு உண்மையான உறவாக நீ நடந்து கொள். இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லைன்னு நான் சொன்னபடியே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவை இருக்கும் வரை உன்னை தேடுவாங்க. அவங்களுக்கு எந்த வேலையும் உன்கிட்ட ஆக வேண்டியது இல்லை என தெரிந்தால் அடுத்த நிமிஷமே நீ இருப்பதையே மறந்து போய்விடுவார்கள் என் செல்வமே. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாருமே அடுத்தவங்களை சுலபமாக காயப்படுத்திடுறான், அடுத்தவன் மனசு கஷ்டப்படுத்தும்படி பேசிடுறான். என்ன பண்ணுறது? என்னை போல தான் அடுத்தவருக்கும் வலிக்கும்னு யாருடைய மனசுமே யோசிப்பது இல்லை அல்லவா? நான் ஒரு சிறு உதாரணத்தை உனக்கு சொல்கிறேன். நீ கண்ணாடியில் போய் முகம் பார்க்கும்போது முகத்தில் ஒரு சிறு கரையோ அல்லது மாசோ இருந்ததுன்னா உடனே அந்த கண்ணாடியை உடைச்சி போட்டுருவியா என்ன? உன் முகத்தில் தானே கரை இருக்குது, நீ அதை தானே தொடச்சி சுத்தம் செய்ய பார்ப்ப. அதே போல தான் யாராவது உன் மீது பாசம் கொண்ட, அக்கறை கொண்ட, உரிமை கொண்ட ஒருவர் உன்னுடைய குறைகளை உண்மையாக சுட்டி காட்டுபவராக உன் குடும்பத்தில் இருந்தால் அவங்க உன்னை பற்றி குறை சொல்லும்போது நீ கோபப்படக்கூடாது. அதுக்கு பதிலாக அவர்கள் உனக்கான உறவு உண்மையான உறவல்லவா? அவர்கள் சொன்னபடி உன் குறைகளை சரி செய்து கொள்ளப்பார். உன் பெற்றோரும் உன்னுடைய வீட்டில் இருப்பவர்களும் நிச்சயமாக உனக்கு நல்லது தான் சொல்லுவாங்களே தவிர்த்து உன்னை குறை சொல்லி குற்றம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்காதல்லவா? தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு எதுவுமே இல்லை. நீ நினச்சினா அமைதியாக பொறுமையாக நிதானமாக இருந்தீனா அத்தனை விஷயங்களையும் தீர்த்து நீ மன நிம்மதியோடு நிறைவான வாழ்க்கையையும் வாழ முடியும் என் செல்வமே. ஓ மனசில் இருக்கிறதையெல்லாம் எல்லாருக்கிட்டையும் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சினா அப்புறம் உறவு நல்ல மனிதர்கள்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட உனக்காக இருக்க மாட்டாங்க. அதனால தான் யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு பார்த்து பேச சொல்கிறேன். நீ என்னவோ உனக்கு பிடிச்சவங்கள பார்த்தா என்ன சொன்னாலும் சரி சரி நம்பிக்கிற, கேட்டுக்கிற, ஏற்றுக்கிற. கண்முடித்தனமாக நீ அவர்கள் மீது வைக்கும் நம்பிக்கையானது ஒரு நாள் உன்னையே கண்ணீர் விட வைத்து விடும் அல்லவா? யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லுகிற விஷயம் சரியான்னு யோசித்து புரிஞ்சுக்க பாரு. தெளிவான மனதோடு இருக்கும் உன்னை யாரும் கலங்கடிக்க முடியாத அளவுக்கு தெளிவான மனசோடு இருக்க பழகு என் செல்வமே. நீ செய்த பாவங்களையெல்லாம் குறைக்கும் சக்தி எனக்கு இருக்கு. ஆனால் நீ செய்யும் புண்ணியத்தின் பலனை குறைக்க என்னால் கூட முடியாது. நிச்சயமாக நீ செய்த புண்ணியத்திற்கான நன்மைகளை பெற்றே தீருவாய். அந்த வானத்தில் இருள் சூழ்ந்தாலும் விடிந்துதானே தீரும். அதே போல உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்னும் இருள் சூழ்ந்ததையெல்லாம் நினச்சி கவலைப்படாத. அத்தனையும் சரி செஞ்சு உன் மனக்காயங்களுக்கு மருந்து போட்டு உனக்கான மௌனத்தை தருவேன். உன் மனக்குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வாகவும் நான் தனிமையையும் அமைதியையும் நிம்மதியையும் உனக்கு தருவேன். கூடிய சீக்கிரம் இந்த சூழ்நிலை சரியாகும். உன்னை சந்தோஷப்பட வைக்கும்படியும் உனக்கான அமைதியையும் நிம்மதியையும் தரும்படியும் உனக்கான வேலைகளையெல்லாம் நான் முடிச்சு தர்றேன். உனக்கான நல்லது நடக்கும்படி நல்ல நேரம் பிறந்து விட்டது என் செல்வமே. உனக்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் தான் கொடுத்தேன்னு நினச்சி மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி. எது உன்னிடம் இல்லையோ அதை இனிமேல் நான் கொடுப்பேன் என நம்பிக்கையோடு காத்திரு. மிகுந்த மனவேதனையிலும் அளவு கடந்த சந்தோஷத்திலும் நீ முன்னிலை மறக்காமல் இருந்தால்தானே
அது நிச்சயமாய் உன்னை உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கும். எவ்வளவு உயர்ந்தாலும், எவ்வளவு நல்ல நிலைமைக்கு வந்தாலும், எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும், எவ்வளவு செல்வமே சேர்ந்தாலும் கூட என் நிலைமையில் நான் மாறமாட்டேன்னு உறுதியாக இரு. எப்போதும் பணிவோடும் அடக்கத்தோடும் ஒழுக்கத்தோடும் உயர்வோடும் நேர்மையோடும் செயல்களை செய்ய ஆரம்பித்தா எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். மனித வாழ்க்கையினாலே சில பேரை ஏன் தான் பார்க்குறோமோன்னு இருக்கும், சில பேரை எப்போடா பார்ப்போன்னு இருக்கும். அப்படித்தானே ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஓ மேலே யாருக்குமே அக்கறை இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதே என் செல்வமே. உன்மேல் அக்கறை கொண்டு தான் உனக்கான விஷயங்களை முடிப்பதற்கு தயாராக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன்னுடைய செயல்களினால மற்றவங்க வருத்தப்படக்கூடாது நீ நினைக்கிற. அதனால்தானே எல்லாருமே உனக்கு வருத்தத்தை தரக்கூடியவர்களாக மாறிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். நடக்கப் போகும் நிகழ்வுகளையும் நடந்த நிகழ்வுகளையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம இப்போது உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை நினச்சி சந்தோஷமாக வாழ ஆரம்பி. அடுத்து என்ன நடக்குமோ நினச்சி பயந்து வாழ வேண்டாம். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என துணிந்து தைரியமாக வாழ ஆரம்பி. நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா என்ன? நிச்சயமா நீ எதிர்பார்த்த வாழ்க்கையவே, இன்பமயமான வாழ்க்கையவே உன் அப்பன் முருகன் உனக்கு அமைச்சு கொடுக்க தான் போகிறேன். நல்லதையே நின, உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். புல்லின் மீது விழும் பனித்துளி எப்படி கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சு போயிடுமோ, காற்றோடு காற்றாய் மறைஞ்சு போயிடுமோ, அதுபோல உன் துன்பங்களையும் ஒன்றுமில்லாததாய் நான் மறையச் செய்து உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன். கற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் உன் வாழ்நாளில் ஒருபோதும் மறந்து விடாதே. எவ்வளவோ இழப்புகள் வந்தபோதும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வெற்றி பெற வேண்டும் என வாழ்ந்தாய் அல்லவா? இதோ உனக்கான சந்தோஷத்தை தர வந்துட்டேன். நீ விரும்பினாலும் சரி, வெறுத்தாலும் சரி, காலம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீரும். அதை அனுசரித்து மகிழ்வதும், ஐயோ வேண்டாமே இந்த வாழ்க்கைன்னு புலம்பி அழுகுவதும் உன் கைகளில்தான் இருக்கிறது என் செல்வமே. எல்லாமே நன்மைக்குன்னு நான் சொன்ன பிறகும் உன் வாழ்க்கையை நினச்சி நீ வருந்த போகிறாயா என்ன? கவலைப்படாமல் இரு. என்னால் சமாளிக்க முடியலையே, எல்லாமே பிரச்சனைகளாக இருக்குதேன்னு நீ போராடி போராடி துவண்டு போன விஷயங்களையெல்லாம் இப்போது சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காகவும் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்கவும் நான் வந்துட்டேன். அப்பா முருகா, நீதான் எல்லாம்னு என்னை நீ கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்வதற்கான நேரம் வந்துடுச்சு. இழந்ததை நினைத்து வருந்தாதே என் செல்வமே. நீ எதை இழந்திருந்தாலும் அதை இன்னொரு வடிவத்தில் நானே உனக்கு தருவேன். நன்மையோ தீமையோ அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்துதானே ஆக வேண்டும். நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாய் முடித்து தர நான் இருக்கிறேன். பயத்தை மட்டும் உனக்குள்ள வளர விடாத. என்ன பயம் என்பது எதையும் செய்ய விடாமல் உன் கைகளுக்கு விலங்கு போட்டுவிடும் அல்லவா? உண்மை எப்போதுமே கஷ்டமாக இருக்கும், வாழ்கிறதும் ரொம்ப துன்பமாக இருக்கும். ஆனால் நீ உண்மையோடும் நேர்மையோடும் வாழ பழகிட்டினா அப்புறம் பொய்மை எனும் பாதை உன் கண்களிலும் படாது, தோல்வி உன்னை அருகிலேயும் நெருங்காது. உண்மையான வெற்றிகரமான நேர்மையான வாழ்க்கையை நீ நிம்மதியாய் வாழலாம். உன்னை காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு கவலைப்படாதே என் செல்வமே. யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் உன் மனசை கஷ்டப்படுத்தி கொள்ளாமல் நீ சந்தோஷமாய் நியாயமாய் நேர்மையாய் வாழ ஆரம்பி. தவறு செய்யும் மனிதர்களை நீ திருத்த முடியாது. ஆனால் உன்னுடைய வாழ்வில் எந்த தவறும் நடக்க விடாமல் நீ பார்த்து கொள்ளலாம். நீயே உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் உன் பொறுப்புகளில் ஏற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு நிம்மதியாய் வாழும்படி நான் செய்வேன்.